ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் நெக் பேண்ட் தான் இருக்கு. Rockerz 205 Pro தான் இருக்கு. ஸோ 1000 ருபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் தான் வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ ரியல் லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே பெட்டராக இருக்கா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஎஸ்ஏபி ஃபாஸ்ட் சார்ஜ் அப் டு 30 hours பிளேபேக், அப்புறம் பீஸ்ட் மோட் 65 milliseconds லோ லேட்டன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப லீஸ்டான லோ லேட்டன்சி மோட் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நெக் பேண்டோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த போட் நெக் பேண்டோட பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ சீலை கட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பேப்பர் ஒர்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக் பேண்டுக்கு வருவோம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. சரி, ஓகே கைஸ், நான் நெக் பேண்ட் வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் ப்ளஸ் சிலிக்கான் காம்பினேஷனில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த பாடி ரீஜன்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிலிக்கானில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே சிலிக்கானில் செஞ்சனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதனால் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். ஆனால் இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மெட்டல்லாம் எதிர்பார்க்க முடியாது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, சும்மா போட்டோட பிராண்டிங் மட்டும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸ், அப்புறம் டைப் சி போர்ட், மைக்ரோஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. அப்படி லைட் வெயிட்டாக இருக்கனால இந்த நெக் பேண்ட் வந்து ரொம்ப நேரம் போட்டு யூஸ் பண்ணலாம், எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே வந்து இருக்காது. அப்புறம் ஒயரோட குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஒயர் நல்லா திக்காக நல்லா இருந்துச்சு. அதனால் ஒயரும் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் நமக்கு வந்து ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போட்டோட நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இயர் ஊக் மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா இயர் ஊக் வந்து தரல. மேபி காஸ்ட் கட்டிங்கோசரம் அது தராமல் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இயர் ஊக் இல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக இருந்துச்சு. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் தான். எனக்கு நல்லா ஃபிட் ஆகுறது உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த 2 இயர்பட்டும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட். ஸோ மேக்னெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட் கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் அது மாதிரி எந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே இல்லை. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த நெக் பேண்டில் யூஸ் பண்ணியிருக்க பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக நல்லா டாக்டைலாக இருந்துச்சு. ஸோ பட்டன்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த நெக் பேண்டை பவர் ஆன் பண்ணுறதுக்கு இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். 5 செகண்ட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆயிரும். ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். நம்ம வந்து 3 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா நம்ம கடைசியாக கால் பண்ணவங்களுக்கு வந்து கால் போயிடும். அப்புறம் 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா வந்து சிரி வந்து வேக்கப் ஆகும். ஸோ நம்ம வந்து சாங்ஸை வந்து ஃபார்வர்ட் ட்ராக் பண்ணணும்னா அந்த ப்ளஸ் பட்டன் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். மைனஸ் பட்டனை 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போயிடும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ என்கால் பண்ணுறதுக்கோ இதை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணணும். அப்புறம் காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு இதை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ கைஸ், அப்புறம் நீங்கள் கேட்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா பட்டன் எதுக்கு இருக்குன்னு வந்து கேட்கலாம். ஆக்சுவலி இந்த எக்ஸ்ட்ரா பட்டன் எதுக்கு இருக்குன்னா பீஸ்ட் மோடுக்கு இருக்குது. பீஸ்ட் மோட்னா ஒன்றும் இல்லை, லோ லேட்டன்சி மோட். ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா லோ லேட்டன்சி மோட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அந்த லோ லேட்டன்சி மோட்ல தான் நம்ம வந்து 65 milliseconds இது வந்து அச்சீவ் பண்ண முடியும். கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த நெக் பேண்டில் வந்து எந்த வித ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆயிடுச்சு.
இன்ஃபேக்ட் நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த நெக் பேண்டை வந்து பவர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகுதுன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகுது. ஆல்சோ இந்த நெக் பேண்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூயல் பேரிங் ஆப்ஷன் இருக்கனால நம்ம சைமல்டேனியஸாக நம்ம ஃபோனோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. ஸோ ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் ப்ரூஃபாக வந்து இருக்கும். இந்த நெக் பேண்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா கண்டிப்பாக அதோட லோ லேட்டன்சி மோட வந்து சொல்லலாம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 65 மில்லி செகண்ட்ஸ்க்கான லேட்டன்சி ரேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லேட்டன்சி ரேட் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம அந்த பீஸ்ட் மோட வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ நம்ம பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படியே பார்த்துருப்போம். இதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க பீஸ்ட் மோடுக்கு. ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வந்து 65 மில்லி செகண்ட்ஸ் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். நானும் அந்த ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக அதோட லேட்டன்சி ரேட் இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 65 மில்லி செகண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக எந்தவித டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் விடும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்தவித டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ அதனால் கேமிங்க்கு நீங்கள் ஒரு நெக் பேண்ட் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சாய்ஸ். அடுத்து பேட்டரி லைஃப்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து 30 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்சோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும் 12 ஹவர்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்டில் வந்து சுத்தமாக வந்து கவலையே பட தேவையில்ல. கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதர் எண்ணில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நெக் பேண்டுக்கும் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைல்டான டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சுன்னு வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து இந்த போட் நெக் பேண்ட்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. மிட் டோன்ஸும் ஹை டோன்ஸும் பேஸ் அளவு இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சுத்தமாக வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. எல்லாமே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ருபீஸ்க்கு எவ்வளோ பெஸ்ட்டாக ஆடியோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த நெக் பேண்ட் வந்து 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதில் மட்டும் தான் ப்ளூடூத் 5.2 எக்ஸலண்ட்டான கால் குவாலிட்டி, 65 மில்லி செகண்ட்ஸ் லோ லேட்டன்சி மோட், அப்புறம் பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், அது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் மட்டும்தான் வந்து இருக்குது. பெருசாக அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா எந்தவித கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. மேபி இதோட பில் குவாலிட்டி லைட்டாக சீப்பாக ஃபீல் ஆகுதுன்னு வந்து சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு தேதியில் இந்த நெக் பேண்ட் தான் வந்து பெஸ்ட் நெக் பேண்ட் அண்டர் 1000 ருபீஸ் நம்ம வந்து தாராளமாக வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.